இந்த கம்பெனிக்காரங்க வேற சொல்லாம கொல்லாம வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. காசு வேற தேவைப்படுது, வாடகை வேற கட்டணும், தேதி வேற பட்டாயிடுச்சு. யார் யாருக்கிட்ட கேட்டேன், யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. தம்பி கிட்ட எப்படி கேட்கறதுன்னு பார்க்குறேன், கேட்காம இருக்க முடியல. சரி கேட்டு தான் பார்ப்போம். உமர போன் வருது பாரு, யாரு பாரு. கையில உங்க அண்ணா சதாம் போயிடா. போன் ஸ்பீக்கர்ல போரு, கையெல்லாம் தூசியா இருக்கு. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, வீட்டு வாடகை வேற கட்டணும்பா. யார் யாருக்கிட்ட கேட்டேன், யாரும் கொடுக்கலப்பா. நீங்க எதுக்கு யார்கிட்ட கேட்குறீங்க? உங்க தம்பி நான் இருக்கேன், என்கிட்ட கேட்குறது என்னன்னா எவ்வளோ ஆன் பண்ணும் உங்களுக்கு? 5000 ரூபாய் வேணும்ப்பா. சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் அனுப்பிச்சுடுறேன், ஃபோன் கட் பண்ணுறேன். சாயில இது என்னடா புதுசா இருக்கு? அங்கங்க அண்ணக்காரன் தான் தம்பிக்கு உதவி பண்ணுவான் காசு கொடுக்கு. இங்க என்னடா பார்த்தா தம்பிக்காரன் அண்ணனுக்கு உதவி பண்றான். கொஞ்சம் கூட வைக்க இல்லையடா உங்க அண்ணனுக்கு. ஏய் தேவையெல்லாம் பேசாத. எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இந்த கடை வச்சு குத்துறதே எங்க அண்ணன் தான்டா. சரியா, தேவையெல்லாம் பேசாத. ஃபோன் கொடுறாங்க. ஏண்டா ஃபோனை கட் பண்ணலையாடா நீ? நானா சாரிண்ணா. பரவாயில்லடா தம்பி, அவன் பேசும்போது கேட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே நேரத்தில் நீ பேசும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த உலகத்துல இதே மாதிரி அண்ணங்காரன் கஷ்டத்துல இருக்கும்போது ஒவ்வொரு தம்பியும் கூட நின்று அந்த கஷ்டத்துல உதவி செஞ்சா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் தம்பி. ரொம்ப நன்றிடா தம்பி.